ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ். பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான எக்ஸாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வருஷத்துடைய மொதல் எக்ஸாம் தான், சரியா? ஸோ ப்ளீஸ் இந்த எக்ஸாமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்கன்னா என்னென்னா, நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ செகண்டரி இந்த எக்ஸாமில், சரியா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வருது. இது ஒரு ட்ரையல் எக்ஸாமாக தான் நம்மள நிறைய பேர் பார்ப்போம். கிளியர் பண்ணுற ஐடியாவோடையே கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. மீதி பேர் இதை ஒரு ட்ரையல் எக்ஸாமாக தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் கிளியர் ஆகலைனாலும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரிலாக்ஸாக எழுதுங்க. இந்த எக்ஸாமை வச்சு நான் எங்கே லேகாக இருக்கிறேன், எங்கே மிஸ்டேக் விடுறேன், என்ன தப்பு விடுறேன், ஏன் பிரச்சனையாகுது, அதை நான் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக ப்ரிலிம்ஸ்லாம் எழுதுறீங்க, 3 மெயின்ஸு 4 மெயின்ஸாக எழுதிருக்கீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணணும், சரியா? ஸோ என்ன மைண்ட் செட்டோட எக்ஸாமுக்கு போகணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். நீங்கள் 7 மெயின்ஸுக்கு மேலே எழுதியிருக்கீங்க அப்படின்னா 7 மெயின்ஸுக்கு கீழே எழுதியிருக்கிறவங்க வந்துட்டு இந்த ப்ரிலிம்ஸை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு இந்த எக்ஸாம் கரெக்டான ஒரு என்ன சொல்கிற காம்பஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிடணும். 7 மெயின்ஸுக்கு மேலே எழுதினவங்க என்னென்னா இதை கிளியர் பண்ணணும், இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். நான் சொன்னதை திருப்பி சொல்கிறேன். 1500 வேகன்சி இந்தியாவிலே டாப் 15,000 பீப்புள் தான் மெயின்ஸ் எழுதுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் 15,000குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னா நான் இந்த வருஷம் கிளியர் பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நான் கிளியர் ஆவனா ஆக மாட்டேனா சார் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்லணும்னா உங்கள் பதில் எஸ்பிபிஓவில் இருக்குது. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு போகிறீங்க, நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னாலே இந்த வருஷம் கிளியர் பண்ண வாய்ப்புகள் அதிகம். இல்லை மெயின்ஸுக்கு போக முடியல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபர்ட்டு போடணும், சரியா? ஸோ கட் ஆஃப் வந்துட்டு வில் பி அரௌண்ட் 65. என்னடா பரிச்சு எழுதவே இல்லை அதுக்குள்ளே கட் ஆஃப் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். இப்போவே கட் ஆஃப் நான் சொல்கிறேன் 65 சுற்றி தான் இருக்கும். அது போட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணி ஓகே வந்துட்டு ஒரு பால் பார்க் ஸ்கோர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு இது 65, சரியா? ஸோ அதை டார்கெட் பண்ணி போருங்க. அதை டார்கெட் பண்ணி டெஸ்ட்டு போடணும். ஸோ 65 அப்படிங்கும்போது இங்கிலீஷில் 40-30-30 3 சப்ஜெக்ட்லையுமே 20 கண்டிப்பாக எடுத்தாகணும். 3லையுமே 20 மினிமம் கண்டிப்பாக எடுத்தாகணும். நம்ம ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் 25 ஏற்றணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12-8 பிடிக்கணும். 12 மார்க் வந்து மிஷிலேனியஸ்க்கு, 8 மார்க் ஆர்சிக்கு. ஆர்சியிலே உட்காந்துட்டிங்கனாலும் டைம் வேஸ்ட்டு, ஆர்சியை பார்க்காம போயிட்டீங்கனாலும் டைம் வேஸ்ட். சேம் ஃபார் பேராஜம்பிள்ஸ். பார்க்காம போயிட்டீங்கனாலும் வேஸ்ட்டாக போயிடும். சில நேரம் பார்த்துட்டு உட்காந்துட்டிங்கனாலும் வேஸ்ட்டாக போயிடும். உங்கள் ஈகோவை பரீட்சை ஹாலில் காட்டாதீங்க. தெரியலை நம்மளை எதிர்த்து ஒருத்தர் அடிச்சிடறான், நம்மளை கவுத்திட்டான்னா ஒத்துக்கிற தம்பி நீ பெரிய ஆள் தானே, அந்த கொஸ்டினுக்கு ஒரு கும்பிட போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்து ப்ரிலிம்ஸு தானே 7-8 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்து ஒரு கொஸ்டினில் உட்காந்துடாதீங்க, சரியா? அதை மட்டும் பண்ணிடாதீங்க. மற்றபடி இது ஒரு சாதாரண சப்பையான ஒரு எக்ஸாம் தான். இதுக்கு வந்துட்டு லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு போட்டு பிரம்மாண்டப்படுத்துறதுல கூட பெரிய விஷயங்கள் இல்லை. ஸோ ரிலாக்ஸாக எழுதுங்க. இதுதான் உண்மை, சரிங்களா? இதுதான் உண்மை. ஏன்னா அடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கு இது ஒரு ப்ராப்பர் பில்டிங் ஸ்டோனாக இருக்கணும், ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த எக்ஸாம் இருக்கணும், சரியா? கிளியர் பண்ணணுங்கிற மனநிலையில் எழுதுங்க. பட் காமாக ரிலாக்ஸ்டாக எழுதுங்க. எடுத்துகிட்டு போக வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. பரிச்சப்போ எப்படினாலும் ஒருத்தன் ஃபோன் அடிச்சிடுவான் நம்மளுக்கு. காலையில் போனதெல்லாம் காலையிலே ஒரு பையன் ஃபோன் அடிச்சுட்டு சார் நான் ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாப்ல. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு போகிறது, இல்லை வேறு எதையாவது ஒன்று பண்ணிடுறது, மாற்றி பண்ணுறது, அது பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அட்மிட் கார்டு மற்ற எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. சின்ன சின்ன விஷயங்களில் மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் ஹாலில் அங்கே போயிட்டு பதட்டம் சரிப்படாது, சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. எழுதி முடித்த உடனே என்ன நடந்தாலும் சரி வந்து சரண்டர் ஆயிருங்க, சரியா? திங்கக்கிழமை காலையில் நம்ம ஒரு அனாலிசிஸ் போடுவோம்.
இல்லை சண்டே நைட்டில் திங்கக்கிழமை காலையில் ஒரு அனாலிசிஸ் போடும். சரியா? சண்டே நைட்டு ஒரு டிஸ்கஷன் போடும். ஸோ சண்டே நைட்டு 9 மணிக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இந்த SBIPO ப்ரிலிம்ஸ் இருந்து இந்த எக்ஸாம் எழுதுனதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இந்த எக்ஸாம் எனக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ உங்களுடைய சின்ன சின்ன queries-ஐ சரி பண்ணுறதுக்கு திங்கக்கிழமையில் நைட்டு 9 மணிக்கு டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கஷன் இருக்கும். மறக்காமல் வந்துடுங்க. செம்மையாக எக்ஸாம் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆமாம். ஸோ முக்கியமானதை மறந்துட்டு வந்தீங்களா? ஒக்கியாபு கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் புக்கு வேலை நிறையா இருக்குங்க. புக்கு வந்துட்டு நிறைய முடிக்க வேண்டியிருக்கு. கிரிட்டிக்கல் ரீசனிங் புக்குக்கு ட்ரெய்லர் போட்டே 20 நாள் ஆகிட்டு. படத்துக்கு கூட ட்ரெய்லர் போட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த புக்கு வேலை எனக்கு கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு PDF நான் அட்டாச் பண்ணிடுறேன். சரியா? 2 PDF அட்டாச் பண்ணேன். ஒன்று முக்கியமான இடியம்ஸ் ஒரு 100, முக்கியமான ஒக்கேப் ஒரு 100. 2 PDF இருக்கும். மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? தேங்க்யூ.